Welcome to our channel. இன்னைக்கு Cook with கோமாலில ரோஷினி அவங்க பண்ண சூப்பரான வெஜிடேரியன் சுஷி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட்ல போனா கண்டிப்பா இந்த சுஷி ட்ரை பண்ணனும் எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். சோ அந்த சுஷியை நம்ம இன்னைக்கு வீட்லயே ட்ரை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சுஷி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட் கிரெயின் அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். பட் இந்த மாதிரி அரிசி இல்லாம நார்மலா நம்ம ஒரு பொன்னி அரிசி வச்சு தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. சோ நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 3 கப் தண்ணி விட்டு நார்மலா சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா குழைய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா சாஃப்டா மசிஞ்சு இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரைஸ் வினிகர் சேர்ப்பாங்க. ரைஸ் வினிகர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதோட பெஸ்ட் சப்ஸ்டியூட் வந்து லெமன் ஜூஸ் தான். ஸோ நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட சர்க்கரை அண்ட் லெமன் ஜூஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி நல்லா ஆற வைக்கணும். இது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு ரோல் பண்ணும் போது அதில் ஒட்டிக்கும். ஸோ இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிக்கிள் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் அண்ட் அவகேடோ கூடவே மாங்காவும் சேர்க்க போகிறேன். இப்போ அவகேடோ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்து மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து ரைஸ் வினிகர் சேர்ப்பாங்க. நாம் ரைஸ் வினிகருக்கு பதிலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஜென்ரலாக இந்த பிக்கில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு 10 நிமிஷமாவது ஊறட்டும். அடுத்து இந்த சுஷி நாரியை எடுத்திருக்கேன். இது வந்து அந்த சீவீட் ரோல் பண்ணுவாங்கள்ல, மேலே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வந்து அந்த சுஷியில் ரோல் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த நாரின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து பேம்பூ மேட் இல்லை அப்படின்றதுனால இந்த நாரி ஷீட்ஸை நான் நார்மலாக சிலிக்கான் மேட் மேலே வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. கையை இந்த மாதிரி நினச்சிட்டு சாதத்தை எடுத்து இது மேலே வைங்க. அப்போ தான் நம்ம கையில் வந்து அரிசி ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பண்ணி வச்சுருக்க பிக்கிள்ஸ் இருக்குல்ல, கேரட், அவகேடோ அண்ட் மாங்காய், அதை எல்லாத்தையும் கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி டைட்டாக அண்ட் ஸ்லோவாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. பேம்பூ மேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், இல்லைனா நார்மலாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சுஷி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். கூட பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் பிக்கிள் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த பிக்கிளை நம்ம இப்போ வீட்டிலே பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைசஸாக இஞ்சி வெட்டி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண இஞ்சியை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. இப்போ பேனில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஊற வச்சுருந்த இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 3 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஈரம் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போது நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஜிஞ்சர் பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாம் இன்றைக்கி வீட்டிலே பண்ண இந்த சுஷி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.